மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. உண்மையிலேயே திமுக அப்படிங்கிற அது விளக்குன்னு கூட சொல்ல முடியாது, நியாயமா விளக்கமாறுன்னு தான் சொல்லணும். ஆனா பழமொழி அப்படிங்கிறது விளக்குன்னு தானே வந்திருக்கு. அதனால இத எப்படி சொல்றது, ஒரு விளக்குன்னு கூட அப்படி சொல்ல வேணாம், கொல்லிக்கட்டை அப்படின்னு வேணா வச்சுக்கோ. தமிழ்நாட்டே எரிச்ச இந்த கொல்லிக்கட்டை இப்ப அணைய போகுது, அதனாலதான் பிரகாசமா எரியுது. கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஸ்டாலின் ஆளுமை மிக்க தலைவர். ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் இந்தியாவிலேயே இல்லை. இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின். எங்களோட கூட்டணி கொள்கை கூட்டணி, எங்களோட கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி. என்ன பில்டப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தா? RS பாரதியும் RS பாரதி புகழ் மீடியாக்களும் 200 ரூபாய் கொத்தடிமைகளும். உண்மையிலேயே ஸ்டாலினை கருணாநிதியா கூட மதிக்கல. அந்த அளவுக்கு தான் திமுக கூட்டணி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்க கூட ஸ்டாலினை ஒரு தலைவனா இல்ல, மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க. யார் கூட்டணியில இருக்கிறவங்கள. ஸ்டாலின் சொன்னாரு, அந்த என்ன அவர் பாட்டியா சொல்லிட்டு போடுறாங்க, கேட்கணுமா, ஓரமா வர சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு தான் ஸ்டாலினை கூட்டணி கட்சி தலைவர்கள் கருவேப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, கருவேப்பிள்ளையா எப்படி சொல்றது, கீரிப்பிள்ளையா கூட மதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கூட்டணி அப்படியே கொள்கை கூட்டணி, நாங்க அப்படியே அறுத்து தள்ளிடுவோம் எங்க கொள்கையெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா. பாண்டிச்சேரியில வெறி நாய் கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர். பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த தொகுதி, இது எல்லாத்திலுமே காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. வேட்புமனு வாபஸ் வாங்குறனாலும் முடிஞ்சு போச்சு. இப்ப காங்கிரஸை எதிர்த்து விசிகா நிக்குது, காங்கிரஸை எதிர்த்து கம்யூனிஸ்ட் நிக்குது. இவங்களுக்குள்ளேயே பாத்துக்க ஒருத்தர் எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி, தமிழ்நாட்டுல இப்ப ராகுல் காந்தி சிறந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு திருமாவளவன் பேசணும். பாண்டிச்சேரியில போய் ராகுல் காந்தி கிடைக்க இருந்தாலும் சும்மா ஒரு செல்லி அப்படி பேசி ஆகணும், வேற வழி இல்ல. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க சோனியா போன்ற ஒரு அரக்கியை பார்க்க முடியுமான்னு கேரளாவில் கத்துவாங்க. இங்க அன்னை சோனியா காந்தி அவர்களே அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான மானங்கட்ட வேலை பார்க்கறதுக்கு பேரு தான் கொள்கை கூட்டணி. ஆனா இத பத்தி எந்த மீடியாவது பேசியிருக்கா? பேசவே மாட்டாங்க. ஏன்னா வாக்கரிசி வாங்கி திங்கிறாங்கல்ல, அவ்வளவுதான் மேட்ரு. இந்த கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஸ்டாலின் தலையிட்டு இந்த தொகுதி இன்னார் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலினா அதெல்லாம் தமிழ்நாட்டோட வச்சுக்கணும். பாண்டிச்சேரி பக்கம் வந்தீங்க டோப்பா எகிரிடும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்க பாண்டிச்சேரியில நடந்துக்கிறாங்க. எவனுமே மதிக்கிறது இல்ல. கூட்டணிக்கு தலைமையா ஓரமா போ அந்தாண்ட அப்படின்னு. ஆனா இவங்க எடப்பாடி சொல்வதை, அமித்ஷா சொல்வதை எடப்பாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரு? சிவசங்கர், அமைச்சர் சிவசங்கர் பேசுறாப்ல. ஆனா இங்க ஸ்டாலின் சொல்றதை எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். எடப்பாடி அழகா ஸ்கெட்சா போட்டு இதுதான் கூட்டணின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு அடுத்த வேலையை பார்த்துட்டு. இவங்க பஞ்சாயத்து இன்னும் தீரல. ஐயோ அந்த தொகுதி, ஐயோ இந்த தொகுதியை தேமுதிக கேக்குது, அதே தொகுதியை காங்கிரஸ் கேக்குதுன்னு ஸ்டாலின் மண்டே பிச்சுக்கிறார், சாரி தோப்பாவை பிச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது கேவலமா போயிட்டு இருக்கு. இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, தேமுதிகவுக்கு 10 தொகுதியை கொடுத்துட்டாங்களா, இவங்க எல்லாத்தையுமே முன்கூட்டியே பேசி முடிச்சுட்டு கடைசியா தேமுதிகவுக்கு கொடுத்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாச்சு, அப்புறம் என்ன கொத்தடிமைங்க தானே, நமக்கு அடிமை சாசனம் வேற எழுதி வாங்கிட்டோம், அப்புறம் என்ன பேச போறாங்கிற ரீதியில இவங்க செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த கூட்டணியில ஒரு இடத்துல கூட ஜெல்லாது, காரி துப்பிக்கிறாங்க அவங்களே. மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முஸ்லீம் லீக் எல்லாரும் எங்களை முதுகுல குத்திட்டார் ஸ்டாலின். ஸ்டாலின் தமிழ்நாட்டையே முதுகுல குத்திட்டாரியா? உங்களையா குத்துறதுக்கு வேணும்? ஒத்தடிமையை பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொன்னார்னா கேட்டுக்கிட்டு சத்தம் போடாம போய் வாழ்க ஸ்டாலின், வாழ்க உதயநிதி, வாழ்க இன்பநிதினு சொல்லிட்டு சத்தம் போடாம போயிடணும் 200 ரூபாய் வாங்கிட்டு. அவ்வளவுதான். ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஏமாத்திட்டாரு. இது ஒரு குட்டி கதை சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஒரு கிராமத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காங்க பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து. ஒரு சிற்பி ஒரு அழகான சிலை அப்படிங்கிறத செதுக்கி அந்த கோயிலுக்காக கொடுத்திருக்காரு. அப்ப இந்த சம்பவம் நடந்தது 2021. அப்ப பீகார்ல இருந்து ஒரு பிராமணன் வந்திருக்காப்புல. அவர் பேரு பிரசாந்த் கிஷோர். அவர் பார்த்துட்டு, இந்த சிற்பி செஞ்ச சிலையில ஒரு குறை இருக்கு, நான் ஒரு சிற்பியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அவர் சூப்பரா சிலை செதுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிற்பி செதுக்கின சிலை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சிற்பியவும் சிலையவும் ஓரம் கட்டிட்டு இந்த பீகார் பிராமண பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு சிற்பியை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய மலையில இருந்து ஒரு கல்லை எடுத்து வச்சு, சிற்பி ஆரம்பிங்க அப்படின்னாங்க. அந்த சிற்பி என்ன பண்ணாரு, சுத்தியில எடுத்து மடார்னு அடிச்சு உடைச்சாரு. என்னடா இது, உளியால செதுக்காம சுத்தியலால செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, சரி ஏதோ பெரிய சிற்பி போல இருக்கு, பெரிய சிலையா இருக்கிறதால பெருசா செய்வாரு போல இருக்கு அப்படின்னதும் அடிச்சு உடைச்சிக்கிட்டே வந்திருக்காரு. கடைசியில கல்லு சின்னதாகி போச்சு.
என்னடான்னா அப்புறம் உளியை எடுத்து லொட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஓ, சின்ன சிலையா செய்யறாரு போல இருக்கு, அப்ப எப்படி தத்ரூபமா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யிட்டு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. 5 வருஷம் கழிச்சு என்னடா இன்னும் சிலை ரெடியா இல்லையா அப்படின்னு பார்த்தா இவங்க கொண்டாந்த பாறையை பூரா சல்லியா உடைச்சு வச்சிருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் சிற்பி இல்ல, கல் உடைக்கிறவன் அப்படிங்கிறது. அப்படிதான் போயிடுச்சு. இப்ப அதே கல் உடைக்கிறவரை கூட்டு வந்து மறுபடியும் இன்னொரு மலையை கொண்டாந்து வைங்க, இந்த வாட்டி செதுக்கி தள்ளிடுவாரு. போன வாட்டி செதுக்குனதுல கொஞ்சம் எசகு பசகா செதுக்கிட்டாரு, இந்த வாட்டி கரெக்டா செதுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. இப்ப அந்த சிற்பி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால இந்த கல் உடைக்கிற கோஷ்டியை தூக்கி அந்தாண்ட போட்டுக்கிறா, இந்த ஆளெல்லாம் சிற்பின்னு கொண்டாந்து விட்டு ஏன்டா எங்க தாலியா இருக்கிறீங்கன்னு துரைச்சி விட்டுட்டு இப்ப ஒழுங்கா ஏற்கனவே சிலை செஞ்சு கொடுத்தாருல அவரே கூட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த ஊர் மக்கள் வந்து திருவிழாவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டை ஸ்டாலின் எசகு பொசக்கா செதுக்கி வேலையை முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். 2வது, ஸ்டாலின் இப்ப நடுத்தருவுக்கு வந்துட்டார், நட்டாத்துக்கு வந்துட்டார். நெல்லிகா மூட்டை மாதிரி கிழிஞ்ச கந்த துணி மாதிரி ஆயிடுச்சு திமுக கூட்டணி. மதிமுக போய் கேட்டா எங்க 3 தொகுதியில உதயசூரியன் வைக்க சொல்றாங்க, ஏன்னா கட்சி வச்சிருக்கோமா அடிமை வச்சிருக்கோமா, இந்த கருமத்தெல்லாம் நாங்களாம் வேலை செய்ய முடியாது போங்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கிட்ட பெரிய இது மாதிரி பண்றாங்க, இங்க வந்து சீட்டு கொடுன்னு கேட்கறாங்க, நாங்களாம் வேலை செய்ய முடியாது காங்கிரஸ்காரங்க. விசிகாரங்க செமகாண்டுல இருக்காங்க. ஏன்டா நேத்து வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுப்பீங்க, 1/2 கிலோ அரிசிக்கு அத்தை அல்லாடுது, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் இருக்குதாடா பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி விசிகாவினர் திமுகவை வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க திருமாவளவனே சொன்னாலே அவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி கந்த துணி ஆயிடுச்சு, கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இனிமே அது துடைக்க மட்டும்தான் உதவும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கூட்டணியோட நிலைமை அப்படிங்கிறது போயிடுச்சு. மானத்தை மறைக்கிறதுக்கெல்லாம் அந்த கந்த துணி உதவாது. இந்த துணி முழுசாவே இருந்தாலும் மானம் மறைக்க உதவாது, அது வேற விஷயம். அப்படிதான் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இவங்க பணத்தை மட்டுமே பிரதானமா நம்பி வேலை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, அதுக்கு வேணா ஒரு குட்டி கதை சொல்லலாம். ஒரு விசிறி வியாபாரி வந்தானா ஊர் முழுக்க, விசிறி கொடுத்துக்கிட்டு இருந்தானா. அப்பெல்லாம் மின்சாரம் இல்லாத காலகட்டமா வாங்கி மக்கள் பயன்படுத்துறாங்க, நல்லா காத்து வந்துச்சான். ஆனா ஒரு மாசத்துலயே அந்த விசிறி பிஞ்சு போச்சான். என்னடா இது, இந்த விசிறி பிஞ்சு போச்சு, 1 மாசம் கூட தாங்க மாட்டேங்குதே அப்படிங்கிறப்ப இன்னொரு விசிறி வியாபாரி வந்தானாம், நம்ம ஸ்டாலின் அவர்கள் மாதிரி. இந்த விசிறி வந்து 100 வருஷத்துக்கு கெட்டு போகாது, கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். எல்லாரும் என்னடா 100 வருஷத்துக்கு கெட்டு போகாத விசிறியா, எப்படா பிய்யாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேரண்டி கொடுத்தது எல்லாரும் வாங்கிட்டாங்களாம். ஆச்சரியம் ஆயிடுச்சு. உடனே மன்னருக்கு விஷயம் போய், எங்க அந்த விசிறி வியாபாரியை தூக்கிட்டு வா அப்படின்னாராம். என்னையா, இந்த விசிறி 100 வருஷத்துக்கு கெட்டு போகாதுங்க, நீங்க வேணா வாங்கிக்கிங்கன்னதும் மன்னரும் 2 வாங்கி விட்டாராம். ஆனா விசிறி வந்து ஒழுங்கா விசிறில கெட்டு போச்சு அப்படின்னா அவன் தலையை வெட்டி விடுவேன் அப்படின்னாராம். மன்னரை நீங்க வாங்குங்க மன்னரை, அதெல்லாம் கெட்டு போகாது அப்படின்னோடனே மன்னர் வாங்கி 4 ஆட்டு ஆட்டிருக்காரு, பிஞ்சு போச்சு. யோ என்னையா பிஞ்சு போச்சு, அவனை கூட்டு வாங்க, அவன் தலையை வெட்டி அங்கதான் போயிருப்பான், பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாராம். பிடிச்சிட்டு வந்து, என்னடா உடனே பிஞ்சு போச்சு, அவன் தலையை வெட்ட போறேன் அப்படின்னாராம். மன்னா, நீங்க விசிறிய பயன்படுத்தினது தப்பு, என் விசிறிலாம் கெட்டு போகாது, இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல, உங்க கம்ப்ளைண்ட் தான் முதல் கம்ப்ளைண்ட். என்னடா விசிறியை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்லாக் உள்ள வச்சிருக்கேன், படிச்சு பாத்தீங்களா? இல்லையே, படிச்சு பார்க்கலையேன்னு. நீங்க படிச்சு பார்க்காம பயன்படுத்தினது உங்க தப்பு, நீங்க தப்பா பயன்படுத்திட்டீங்க. என் விசிறி வந்து வித்தியாசமான விசிறி, கேட்லாக படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு மன்னர் முறைச்சு பார்த்தாராம். என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கேன்? ஆமாம்மா, நீங்க அப்படி பயன்படுத்துங்க, 100 வருஷத்துக்கு விசிறி வீணாவே போகாது அப்படின்னா. எப்படிரா அப்படின்னா, என் விசிறியை பயன்படுத்துற விதம் எப்படின்னா, மற்ற விசிறியெல்லாம் நீங்க இப்படி ஆட்டினீங்கன்னா காத்து வரும், என் விசிறி வந்து அப்படி பயன்படுத்த கூடாது, விசிறியை இப்படியே வச்சுக்கிட்டு நீங்க மூஞ்சை மட்டும் இப்படி ஆட்டிக்கணும், அந்த விசிறி 100 வருஷம் ஆனாலும் வீணா போகாது அப்படின்னாலாம். அப்படிப்பட்ட ஒரு விசிறி வியாபாரியை மறுபடியும் கொண்டாந்து நம்ம தலையில அந்த செங்கல் உடைச்ச அதே நபர் தான் இப்ப விசிறி வியாபாரி வேஷத்துல வந்திருக்காப்புல. அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வருஷம் முழுக்க நீங்க மூஞ்சி இப்படிதான் ஆட்டிக்கிட்டு இருக்கணும். ஆட்சி நல்லா இருக்கா, பாலாரும் தேனாரும் ஓடுதா, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, திராவிட மாடல்னு ஒண்ணு கொண்டாந்து இப்படி வச்சுப்பாங்க, நம்ம தான் இப்படி ஆட்டிக்கணும். சூப்பரா இருக்குங்க, கிளுகிளுன்னு இருக்குங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தும் பேச முடியாது, தலையை வெட்டி விடுவாங்க, பாத்துங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான். சரி, கரூரில் செந்தில் பாலாஜிக்கு தோல்வி, என்னங்க இது அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, மொத்தமா கரூர் மக்கள் முடிச்சு விட்டாங்க. கரூரில் ஒரு மௌன புரட்சி செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடக்குது. நேற்று வரை செந்தில் பாலாஜி தாங்க ஜெயிப்பாரு, ஏதாவது பண்ணி குட்டியாலாட்டம் பண்ணி கடைசி நேரத்துல எதையாவது கொடுத்து வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க, மோசமானவங்க டஃப் ஃபைட்டா போவுங்க, ஆனா செந்தில் பாலாஜி தாங்க ஜெயிப்பாரு அப்படின்னு சொன்ன மக்கள் கூட செந்தில் பாலாஜி கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. குறிப்பா இந்த மாட்டு வண்டியில் மணல் அள்ளக்கூடிய குடும்பம் ஒரு 5000 குடும்பம் இருக்கு அந்த கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய நெரூர், ஏமூர், இந்த மாதிரியான இந்த ஏரியாக்கள் ஒரு 5000 ஃபேமிலி.
இந்த ஓட்டை வாங்கி தான் செந்தில் பாலாஜி ஜெயிச்சது. நான் 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா 11:05 மணல் அல்லான்னு கதை விட்டார்ல, அதான். இவங்களை மணல் எல்லாம் விடாம இவங்க நல்லா பக்கெட்டா ஜேசிபியை போட்டு அள்ளி திருடி வாய்க்கரிசியை போட்டு போயிட்டாங்க. பட் இவங்க எல்லாமே இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். கரூர்ல ஒரு பெரிய மௌன புரட்சியே நடக்குது. செந்தில் பாலாஜி பட்டி போட்டாலும் சரி அவர் ஜட்டி ஆகுறது உறுதி அப்படின்னு நமக்கு தகவல் வருது. என்ன சொல்ல போனா பட்டியல தங்கறதுக்கே ஆட்கள் கிடையாதான். எத்தனை பட்டி வேணாலும் போட்டு எவனும் பட்டிக்கு வரமாட்டான். ஏதோ இந்த ஏழைபால பாவப்பட்ட பட்டியல் சமூக மக்களை மட்டும் கொண்டு போய் வரவங்களை வேலை இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு காசை கீசை கொடுத்து சில்லறையை தேத்திக்கிட்டு இருக்கலாம். மற்றபடி செந்தில் பாலாஜி பட்டி போட்டாலும் போகிறதுக்கு கரூர் மக்கள் தயாரா இல்ல. செந்தில் பாலாஜியின் பட்டி உடைக்கப்படும், ஜட்டி கிழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் கரூர் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மாறுதலா இருக்கு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களோட வெற்றி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு வரக்கூடிய தகவலா இருக்கு. நல்ல விஷயம்தான். இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சம்மன் கொடுக்கறது உறுதி, தேதி மட்டும்தான் தள்ளி போயிருக்கு. ஆதாரப்பூர்வமான தகவல் செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் சம்மன் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி சவுக்கு சங்கர் விவகாரம் அப்படிங்கிறது, சவுக்கு சங்கரை எப்படியாவது பிடிக்கலாமா அப்படிங்கிற முயற்சியில கடுமையா ஈடுபட்டு இருக்காங்க. நிறைய தேர்தல் அதிகாரிகள் மாற்றப்படலை. அதற்கான வேலையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யணும். இன்னும் திமுகவுக்கு அதிகாரிகளா இருந்துகிட்டு மாவட்ட செயலாளர் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் தான் தேர்தல் அதிகாரிகளா இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் இந்த 2-3 நாளுக்குள்ள தூக்கி போடணும். அதுதான் திமுகவை வீழ்த்துறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கும். அதை எடப்பாடி செய்வார் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து பேசுவோம்.